இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் மற்றும் திரைப்பட வசனகர்த்தா டான் அசோக் அவர்கள். சார் வணக்கம். 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 சமீபத்துல சந்தானம் நடித்த ஒரு திரைப்படம் வடக்குப்பட்டி ராமசாமி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. அதுல ஒரு காட்சியை மட்டும் கட் பண்ணி சந்தானம் பொங்கல் வாழ்த்து போட்டிருந்தாரு. அதாவது பொங்கல் வைக்கிற மாதிரி ஒரு இருப்பாரு. அதுக்கு பின்னாடி இருந்து ஒரு ஓவர்லாப்ல ஒரு ஆடியோ வரும். அதாவது கடவுள் இல்லைன்னு சொன்ன ராமசாமி தானா நீ அப்படின்னு கேட்பாங்க. இல்ல அந்த ராமசாமி இல்ல, நான் வடக்குப்பட்டி ராமசாமி அப்படின்னு சொல்லுவாரு. இந்த காட்சி சமூக வலைதளங்கள்ல பெரும் விமர்சனத்திற்கு உள்ளாச்சு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ அந்த காட்சியில கடவுள் இல்லைன்னு சொன்ன ராமசாமி நீயா அப்படின்னு கேட்டிருந்தா பிரச்சனை கிடையாது. ஏன்னா இதே மாதிரியான வசனம் தசாவதாரத்துல கூட வரும். ஆனா இதுல என்ன பிரச்சனைன்னா, கடவுள் இல்லைன்னு சொல்லி சுத்திட்டு திரிஞ்ச ராமசாமின்ற மாதிரி பேசினதுதான் இப்ப விவாத பொருளா இருக்கிறது. ரொம்ப ஒரு பேட் டேஸ்ட்மாங்கள, ரொம்ப கேவலமான ஒரு விளம்பர யுக்தியா நான் அதை பாக்குறேன். முதல்ல இப்ப பெரியார் எதற்கு சுத்திக்கிட்டு திரிஞ்சாரு அந்த வார்த்தையை கூட யூஸ் பண்ணுவோமே. பெரியார் ஒன்னும் அப்படியே அலங்கார வார்த்தைகள் மேல பற்று கொண்டவர் இல்ல. அதனால சுத்திட்டு திரிஞ்சாருன்னே வச்சுக்கோம். ஊரா சுத்திட்டு திரிஞ்சது காரணம் சந்தானம் மாதிரி ஆட்கள் எப்படியாவது உருப்படணும், சந்தானம் மாதிரியான சமூகத்தை சேர்ந்தவர்கள், என்னை மான்றி சமூகத்தை சேர்ந்தவர்கள் எப்படியாவது உருப்படணும் அப்படின்னா அந்த பெரியாருங்கிற கிழவன்னே வச்சுக்கோங்க. மறுபடியும் அங்கேயே வருவோம். தாத்தாலாம் சொல்ல வேணாம். அந்த கிழவன் மூத்திர சட்டியை தூக்கிட்டு ஊரா சுத்திட்டு தெரிஞ்சதுக்கு காரணம் இந்த சந்தானம் எல்லாம் உருப்படணுங்கிறது தான். ஆனா இன்னைக்கு வரைக்குமே அண்ணாமலை போல, சந்தானத்தை போல, எல்முருகனை போல உருப்படாமல் இருக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இன்னமும் அந்த கிழவனின் தேவை இந்த தமிழ்நாட்டுல இருக்குன்றதுதான் இந்த மலிவான கேவலமான ஒரு விளம்பர யுக்தி காட்டுது. இதை விட எனக்கு சொல்ல வேற ஒன்னும் தோணலை. இதை பற்றி ரொம்ப அருவருப்பா இருந்துச்சு அதை பார்க்கும் பொழுது. இல்ல, தொடர்ந்து சந்தானம் சொல்லக்கூடிய சில கருத்துகள், அதாவது மாற்றுத்திறனாளிகளை கிண்டல் பண்ணக்கூடிய மாதிரியான காட்சிகள், மூன்றாம் பாலினத்தவரை கிண்டல் பண்ணக்கூடிய மாதிரியான காட்சிகள், இதெல்லாம் தொடர்ந்து அவர் பர்பஸா வைக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு காலம் மாறிடுச்சு. நீங்க முன்னாடி மாதிரி பொலிட்டிக்கலி ராங்கா போய் பேச முடியாது. இப்போ பழைய காமெடி நிறைய இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம எல்லாம் ரசிச்சு பார்த்திருப்போம். இந்த காது கேளாமல் ஒரு மாமனாரும் மருமகளும் இருப்பாங்க. கவுண்டமணி தரகரா இருப்பாரு, சின்னவாத்தியார்னு நினைக்கிறேன். நீங்க அந்த மாதிரி காமெடி இப்ப எடுக்க முடியாது. அதையும் நான் தப்பு சொல்லலை. ஏன்னா அந்த காலகட்டத்துல பெரிய விழிப்புணர்வு, பொலிட்டிக்கலி கரெக்டா பேச வேண்டிய தேவை நிறைய பேருக்கு இல்லாமல் இருந்தது. குறிப்பா சினிமால இல்லாமல் இருந்தது. இன்னைக்கு காலம் மாறி இருக்கு. அதே கவுண்டமணியை காப்பி அடித்து அப்படியே சினிமாவில் அவருடைய தொடர்ச்சியாக இருக்கிற சந்தானத்தினால அந்த பொலிட்டிக்கலி கரெக்ட்னா என்னன்னா, அதுக்கு பொலிட்டிக்கலி கரெக்டா பேசணும் அப்படின்னா சமூகத்தை பற்றிய புரிதல் வேணும். சமூகம் எந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான மாற்றத்தை நோக்கி போகுதுன்ற ஒரு அடிப்படை ஐக்கிய சார்ந்த ஒரு அறிவு வேணும். அது ரெண்டுமே இல்லாதவர்களுக்கு என்ன நம்ம கரெக்டா தானே பேசுறோம், எதுக்கு இவங்க என்ன சொன்னாலும் இவங்க ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்கன்ற ஒரு எரிச்சல் தான் நம்ம மேல ஏற்படுமே தவிர, காலம் மாறிவிட்டது. நீயும் காலத்திற்கேற்ப மாறல, பொலிட்டிக்கலி கரெக்டா பேசலைன்னா இளைஞர்களே உன்னை புறக்கணித்து விடுவார்கள்ன்ற அறிவு சந்தானத்துக்கு வந்தாதான். இன்னைக்கு ஒரு போட்டி இருக்குல்ல, அந்த போட்டியில் அவர் இல்லாமல் இருக்காருல்ல. இன்னைக்கு இல்ல, சந்தானம் அந்த போட்டியில இல்ல. அப்ப அந்த போட்டியில மீண்டும் அவர் வரணும் அப்படின்னா இளைஞர்கள் எதிர்பார்க்கிற வகையில டீசென்டான காமெடி பண்றதுக்கு அவர் ட்ரை பண்ணணும். இன்னமும் அவருக்கு அது டோட்டலாவே அது அவருக்கு புரிப்படல. அவர் வேணும்னே செய்யறாருன்னா நான் நினைக்கல. ஏன்னா வேணும்னே செய்யும் அளவிற்கு அவருக்கு அறிவு இருப்பதா நான் நம்பல. இது எல்லாமே ஒரு புரிதலற்ற, அறிவற்ற ஒரு காமெடிக்கு என்னத்த வேணாலும் பண்ணலாம். நீ எப்படியாவது சிரிச்சிரு. நீ 10 பேர்த்திட்ட காலில் உழுந்தினா சிரிச்சிருவாங்கன்னு சொன்னீங்கன்னா காலில் கூட உழுவதற்கு கூட தயாராக தான் இருப்பாரு நான் நினைக்கிறேன். இது ரொம்ப தப்பான ஒரு புரிதலாகத்தான் நான் பாக்குறேன். இல்ல, சந்தானம் குறிப்பிட்ட ஒரு சாதி அடையாளத்தை தன்னை முன்னிலைப்படுத்துறாரு. அதே சில மத அடையாளங்களையும் தன்னை முன்னிலைப்படுத்துகிறதுக்கு பண்றாரு. இதெல்லாம் பர்பஸாவே செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரா? இது சினிமால என்ன நடக்கும் அப்படின்னா, பிறரை பார்த்து பொறாமை கொள்ளும் போது இந்த மாதிரியான எதை தின்றால் பித்தம் தெளியும்னு பண்ணுவாங்க. முதல்ல அவன் ஏன் இப்ப முன்னேறிட்டான், நான் ஏன் முன்னேறல, அவன் ஹீரோ ஆயிட்டா. குறிப்பா இப்ப காமெடியனாக இருந்து ஒரு நடிகர் இன்னைக்கு மிகப்பெரிய ஹீரோவா இருக்காருல்ல, அவரை பார்த்து சந்தானத்துக்கு தோணும்,
ஏன் அவனுக்கு இல்லாத நம்மகிட்ட இல்லாத என்ன அவன்கிட்ட இருக்கு? அப்ப நமக்கு என்ன எதையாவது செய்யறது. அது போலதான் இந்த ஜாதி அடையாளத்தோட வர்றது. ஏன்னா நீங்க அவரு சினிமாவுக்கு வந்து பல வருஷம் ஆகுது. சந்தானத்தை மிகப்பெரிய ஒரு காமெடியனாக தமிழ் சமூகம் ஏற்றுக்கொண்டது. அவராலேயே ஓடுன படங்கள்லாம் கூட இருக்கு. அதற்கு பிறகு ஹீரோவா மாறுறப்பதான் சந்தானம் இந்த மாதிரி எல்லாம் மாறுறாரு. நீங்க கரெக்டா கவனிச்சீங்கன்னா தெரியும். ஹீரோவா மாறினதுக்கு அப்புறம் அவர் வந்து மிகப்பெரிய வெற்றியை, காமெடியனாக இருந்த போது அவர் அனுபவித்த இந்த வெற்றியும் அவர் ஹீரோவா மாறப்ப அவர் அனுபவிக்கல. தமிழ் சமூகம் அவரை ஹீரோவாவும் ஏத்துக்கல இன்னைக்கு வரைக்கும். அவரும் அது மாதிரியான படங்களை பண்ணல. அப்ப எதை தின்றால் பித்தம் தெரியும். அப்ப நம்ம ஜாதியை வச்சு ஏதாவது பில்டப் பண்ணுவோமா? மதத்தை வச்சு இந்த மாதிரி ஒரு பில்டப் பண்ணுவோமா? நமக்குன்னு ஒரு கூட்டம் இருந்துகிட்டா போதும். இந்த மாதிரி இந்த ட்ரையல் அண்ட் எரர்பாங்கல்ல, இது மாதிரி எதையாவது செஞ்சு பார்ப்பாங்க, எப்படியாவது ஜெயிச்சிருவோமான்னு. அது என்னுடைய அந்த மாதிரியான வெளிப்பாடுதான் இதுன்னு நான் பாக்குறேன். ஆனால் இது எந்த வகையிலையும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை சாதி மத அடையாளத்தை வைத்து வெகுஜன வெற்றியை பெற்ற ஒரு தலைவர், ஒரு கதாநாயகர் கிடையவே கிடையாது. நீங்க விஜயா எடுத்துக்கங்க, இன்னைக்கு சிவகார்த்திகேயன் எடுத்துக்கங்க, கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர், யாரை வேணா எடுத்துக்கங்க. அவர்களுடைய சமூகத்தையோ இதுவோ அவங்களுக்கு சப்போர்ட் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவங்க எல்லாம் ரொம்ப சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஜெயலலிதா வந்து பவர்ஃபுல்னாலும் அவர்களுடைய வாக்கு வங்கின்றது கம்மி தான். அப்ப இதை இப்படியான இப்போ ஜெயலலிதாவை பார்ப்பது கூட அவங்க ஐயங்காருங்கிறதுனால யாருமே சப்போர்ட் பண்ணல. அதெல்லாம் வந்து பில்டப் பண்ணிக்கிட்டாங்க. அப்ப எந்த சமூக அடையாளமும் இல்லாம இன்னைக்கு இங்க வந்து ஜெயிக்கிறவங்க தான் அதிகம். அவர்களே தான் மக்களுக்கு பிடிக்கும். ஜோசப் விஜய்னு சொன்னப்ப இங்க எடுபடவே இல்லைல்ல என்ன. அப்ப இதையெல்லாம் சந்தானம் வந்து புரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்சு இன்னமும் அவர் பொது சமூகத்திலிருந்து பின்னோக்கி தள்ளப்படுவார். ஏன்னா இன்னைக்கு பாஜக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு பெரியார் மீதான புரிதல் வந்து எக்கச்சக்கமாக ஏறி இருக்கிறது. பெரியாரை தமிழ்நாட்டில் வளர்க்க பெரியாரியர்கள் உழைத்ததை விடவும் பாஜக காரங்க வந்து இன்டைரக்டா உழைச்சு இன்னைக்கு பெரியாரை வந்து ஒரு இளைஞர்களின் சின்னமா ஆக்கியிருக்காங்க. ரெண்டு விஷயம் நான் ரொம்ப பிரதானமா பாக்குறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னால எந்த தொலைக்காட்சியிலையும், ஏன் ஒரு மிக பிரபலமான பத்திரிகை, அது வந்து சிறு பத்திரிகை ஆனா மிக பிரபலமாக இருக்கிற ஒரு பத்திரிகை, அதுல வந்து நான் பார்ப்பனர்கள்னு எழுதி ஒரு கட்டுரையில ஒரு 10 இடத்துல வருது. அது பப்ளிஷ் ஆகிறப்ப பிராமணர்கள்னு மாத்திதான் அந்த ஆசிரியர் வெளியிடுறாரு. இன்னைக்கு அந்த சூழல் மாறி இருக்கிறது. என்னால ஒரு வெகுஜன டிவில உட்கார்ந்துட்டே பார்ப்பனர்கள்னு பேச முடியுது. ஏன்னா மக்களுக்கான புரிதல் மேம்பட்டு இருக்கிறது. முன்னாடி எப்படி இருக்கும், இவங்களுக்கு வேற வேலையே இல்லை, எப்ப பார்த்தாலும் பாப்பான்னு திட்டுறாங்க, எப்ப பார்த்தாலும் ஆரியர் திராவிடம் வாங்க, எப்ப பார்த்தாலும் பெரியார பேசுவாங்க. இன்னைக்கே அதற்கான தேவை மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் தமிழ்நாடு இன்னைக்கு தனித்தீவா இருக்கு, மானத்தோட இருக்கு. வடக்கன் ஜோக்ஸ் வந்திருக்கு. முன்னாடி எல்லாம் வடக்கன் ஜோக்ஸ் கிடையாது. இன்னைக்கு வடக்குல இருந்து தமிழ்நாடு எப்படி வேறுபட்டு இருக்கிறதுன்னா பெரியாருங்கிற தனி மனுஷன் தான் காரணம். இந்த ராமசாமி ஊர் சுத்தி திரிஞ்ச, எப்படியாவது சுயமரியாதையை வளர்க்கணும்னு ஊர் சுத்திட்டு தெரிஞ்ச இந்த ராமசாமி தான் காரணம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இப்படி ஒரு சமூகம் தெரிஞ்சு வச்சிருக்கிறப்ப அறிவே இல்லாம இப்படி ஒரு வீடியோவை நீ போட்டினா இது என்ன மாதிரியான ஒரு விளம்பரம் எனக்கு தெரியல. நெகட்டிவா தான் இது முடியும்னு நான் நினைக்கிறேன். இல்ல, அவருக்கு விளம்பரத்திற்கு அது போட்டிருந்தாலும் கூட நேற்று இருந்து அவர் போட்டதுக்கு பிறகு சமூக வலைதளங்கள்ல அவர் தொடர்ந்து போட்டு தாக்குனதுல அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டாரு. அப்ப நீங்க ஏதாவது ஒரு அடையாளத்தோடு சினிமாக்குள் வருகிற பொழுது அவர்கள் பின்தள்ளப்பட்டு விடுவார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாமா? நிச்சயமா நீங்க அடையாளத்தோட வரக்கூடாது. நீங்க சினிமால வந்து கலை தாங்க ஜெயிக்கும். சினிமால வந்து ஆர்ட் ஜெயிக்கும், கிரியேட்டிவிட்டி ஜெயிக்கும், ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஜெயிக்கும், மக்களை எப்படி ஈர்க்கிறதுன்னு ஜெயிக்கும். நீங்க அரசியல்லையே உங்களுடைய சமூக அடையாளங்கள்லாம் மிகப்பெரிய நிரந்தர வெற்றியெல்லாம் கொடுத்துறாது. டெம்பரரியா யாரோ ஒரு 5% 2% ஓட்ட வச்சு சுத்தலாமே தவிர அவர்களால் மிகப்பெரிய வெற்றியெல்லாம் பெற்றுட முடியாதுங்கிறப்ப சினிமாங்கிறது ஒரு பொழுதுபோக்கு அம்சம் உள்ள ஒரு இதுல வந்து நீ உன்னோட சமூக அடையாளத்தை வச்சு அவன் வந்து படம் கூட வந்து பார்க்க வர மாட்டான். அவன் உன்னுடைய சமூகத்தை நீ காட்டினா அவன் ஒரு டிக்கெட் கூட வாங்கி உனக்கா வந்து பார்க்க மாட்டான். அப்படி இருக்கிறப்ப நீ என்ன ஐடியால இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு தெரியல. குறிப்பா சங்கிகள் வந்து பார்க்க போறோம்னா மொத்தம் தமிழ்நாட்டுல சங்கிகள் பெரியார திட்டவன் எத்தனை %, பெரியாரை தலைவராக எடுத்துக்கிறவன் எத்தனை % பார்ப்போமா? இங்க காவி வேட்டி கட்டிட்டு காவி இதை போட்டுட்டு பொட்டையும் பட்டையும் போட்டுட்டு பெரியார பாராட்டுற சாமியார நம்ம எவ்வளவு பேர் பாக்குறோம். பெரியார்னாலதான். அப்ப என்ன உனக்கு புரிதல் இருக்கு? அப்ப உனக்கு எதுவுமே தெரியலங்கிறத நம்ம மீண்டும் சொல்லக்கூடியது. மனம் நீங்க சொல்றது ரொம்ப நியாயமான விஷயம். நீ சமூக அடையாளம் மத அடையாளத்துல வச்சுன்னா சினிமால உனக்கு வேலையே இல்லை. ஏன்னா சினிமாங்கிறதுக்கு என்ன சொல்றோம், இவங்கதான் சொல்லுவாங்க சினிமா என்பது மொழிக்கு அப்பாற்பட்டது, இனத்திற்கு அப்பாற்பட்டது, நாடுகளுக்கு அப்பாற்பட்டதுன்னு. அப்புறம் அதை கொண்டாந்து இவ்வளவு ஒரு குறுகலான மனப்பான்மையோட அணுகுனீன்னா அது நீ ஒரு சினிமாக்காரனாக ஒரு கலைஞன்னு சொல்லிக்கிறதுக்கான ஒரு தகுதியே உனக்கு இல்லைங்கிறதான் நான் நினைக்கிறேன். இல்ல, அந்த குறிப்பிட்ட ஒரு சாராரை திருப்திப்படுத்த வேணும்னு இந்த காட்சிகள்லாம் வைக்கப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன்.
இருக்கலாம் இருக்கலாம், கண்டிப்பா இருக்கலாம். அது ஒண்ணு அவர் கூட இருக்கிற அட்வைசர்ல எவனாவது சங்கியா இருக்கலாம், எவனாவது இந்த ஐடியாவை கொடுத்துருக்கலாம், அப்படி பண்ணுங்கண்ணே நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஆகணும்னு சொல்லிருக்கலாம். ஏன்னா இதெல்லாம் சினிமா நடக்கும், நான் பாத்திருக்கேன். அப்ப நான் எவனாவது தடுத்தான்னா பரவாயில்ல, இல்லைன்னா அவங்க வந்து செஞ்சிருவாங்க. அதாவது நீங்கள் கனவில் கூட நினைக்காத விஷயங்கள் எல்லாம் சினிமாவுல சீரியஸாக டிஸ்கஸ் செய்யப்படும். அவர்கள் அதை செஞ்சு படமாக எடுத்த எடுத்த கதை கூட எனக்கு தெரியும். அப்படி எவனாவது கூட சொல்லிருப்பான். சந்தானம் கூட இப்ப அவனை வந்து மிதிச்சிட்டு இருக்கலாம், ஐடியா கொடுத்தவன, ஏன்டா நீ தானடா ஐடியா கொடுத்த உடனே நம்பி நம்ம என்ன நடக்குதுன்னு தெரியாது, இப்படி இருந்திருக்கலாம். இல்ல நம்ம வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டி இந்த படத்தை ஏன்னா இந்த படத்தை பத்திய டாக்கே இல்லை, எப்படியாவது இதை வச்சாவது டாக் வரும் இருக்கலாம். ஏன்னா அவருடைய சமீபத்த படங்கள் எதுவுமே சரியா போகாதது தாண்டி கண்டுகொள்ளவே படல. அப்ப அந்த மாதிரி நிறைய இருக்கும், ஏதாவது ஒரு ஐடியால பண்ணிருக்கலாம். ஆனா இது தப்பு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு இறுதியான. இது வந்து நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகாது. இன்னும் சொல்ல போனா இந்த படத்தோட இமேஜ் மட்டும் இல்லை, இது சந்தானத்தோடைய இமேஜையே இனிமே சங்கின்னு தமிழ்நாட்டுல பிராண்ட் பண்ண போகுது. அதுதான். ஏன்னா இன்றைக்கு நிலைமையில தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்தமாக கேவலமாக காமெடியனாக கோமாளிகளாக பார்க்கக்கூடிய ஒரு இனம் இருக்குன்னா அது சங்கி இனம். அதுக்கு ஜாதி மதம் எல்லாம் எதுவும் இந்த அடையாளம் கிடையாது, எல்லாத்துலயும் இருக்காங்க. அப்படி ஒருவராக சந்தானம் பார்க்கப்படக்கூடிய ஒரு மோசமான காலத்தை இந்த வீடியோவை வந்து உருவாக்கிருச்சுங்கிறதா உண்மை. இல்ல, தொடர்ந்து சினிமாவில இப்ப ஜாதிய ரீதியான படங்கள், மதத்தை குறிப்பிட்ட மதத்தை தாங்கக்கூடிய படங்கள்லாம் வருது. அதற்கு உதாரணமா இப்ப சமீபத்துல வந்து அன்னபூர்ணிங்கிற ஒரு படம் வந்து சென்சார் செய்யப்பட்டு ரிலீஸ் செய்யப்பட்ட ஒரு படம் ஓடிடியில போய், அது டப் பண்ணி ஹிந்தியில ஓடிடியில போட்ட பிறகு அதுக்கு வந்து இன்னைக்கு பெரிய எதிர்ப்பு தெரிவித்து அதை வந்து நீக்கி இருக்காங்க. இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் சினிமாக்குள்ள வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இது வந்து ரொம்ப இது வந்து சினிமா மட்டும் இல்ல, இது பொதுவாவே ஒரு பாசிச அரசு ஆட்சியில் இருக்கும்போது சினிமா மட்டும் இல்ல, கார்ட்டூன் போட்டவங்களை ஜெயில போட்டாங்க, பேஸ்புக்ல போஸ்ட் போட்டவங்களை ஜெயில போட்டாங்க, மோடியை பற்றி மோடிக்கு வந்து 11-12 இயக்குநர்கள் கூட லெட்டர் எல்லாம் போட்டாங்க. அதே போல ப்ரோ மோடி ப்ரொபகண்டா மூவிஸ் எப்படி வருதுன்னு நம்ம பாக்குறோம். இந்த என்னது அந்த கொரோனா பத்தி கூட இப்ப ஒரு படம் வந்துச்சு, காஷ்மீர் ஃபைல்ஸ்ங்கிற ஒரு ப்ரொபகண்டா மூவி. அதாவது முற்றும் முழுதாக இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பிரச்சனைகள் உண்டாக்குற பயமே உண்டாக்குற ஒரு படத்துக்கு அது ஏதோ சமூக ஒற்றுமைக்கான விருதை ஒன்றிய அரசு கொடுக்குது. அப்ப ஒரு பாசிஸ்ட் அரசு இருக்கும்போது, இது ஒரு நாஜி அரசு, ஹிட்லர் காலத்துல என்ன நடந்துச்சு அது அப்படியே நடக்குது. அப்ப ஒரு ஜீங்கிற ஒரு ஓடிடில ஒரு வெப் சீரிஸ் வருது, அதனுடைய ட்ரெய்லரை பார்த்துட்டு தடை செய்யணும்னு இவங்க கத்துறாங்க. இந்துத்துவ அமைப்புகள், இவங்களுக்குன்னு வாக்கு வங்கியும் ப்ரூவன் வாக்கு வங்கி கிடையவே கிடையாது. இவங்க யாரும் மக்களோட ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது, எம்பி எம்எல்ஏ கிடையாது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரி எதிர்ப்புகளை செய்யறதுக்குன்னே இங்க விஹெச்பின்னு வச்சிருப்பாங்க. அடியாள் இவங்க எல்லாம். பாஜக பண்ணாது இதை டைரக்டா, இவங்களோட அடியாள் இருக்கும். எங்கேயாவது ஒருத்தன் அனுமன் சேனான்னு வருவான், விஸ்வ இந்து பரிஷத்துன்னு வருவான். ஏன்னா இதெல்லாம் வந்து அடியாள் குரூப், சூத்திர அடியாள் குரூப். இவங்க வந்து இதை தடை பண்ணணும், ஹிந்துஸோட சென்டிமெண்ட்ஸ் வந்து ஹர்ட் பண்ணுதுப்பாங்க, உடனே தடை பண்ணிருப்பாங்க. பெண்கோயின்ல ஒரு புக் அது மாதிரி தடை பண்ணாங்க, உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். பெண்கோயின்ல வந்து வெண்டி வார்னரும் அவங்க இந்த இந்து கடவுள்களின் இன்னொரு இதுன்னு ஒரு புத்தகம் எழுதினாங்க, அதை தடை பண்ணாங்க. ஜீல ஒரு வெப் சீரிஸை தடை பண்ணாங்க. இன்னைக்கு இந்த படம் வந்து தமிழ்நாட்டு மக்களால பார்க்கப்பட்டு அதுல இருக்கிற காட்சிகளையும் பார்க்கிறோம். நம்ம தமிழ்நாட்டுல அது ஒண்ணுமே புதுசு இல்ல. ஒரு ஐயர் இப்போ பொண்ணு ஒரு இது போட்டுக்கிறதையோ மதம் மாறுறதையோ இல்ல மதம் மாற்றம் கூட அதை காட்டல. அது ஒரு பிலீஃப் சிஸ்டத்தை காட்டுது. அந்த பொண்ணு வந்து பிரியாணி மாஸ்டர் ஆகுது, அதான் கதை. அந்த கதையை முதல்ல அவங்களால ஏத்துக்க முடியாது. இன்னொன்னு, நீங்க அந்த விஸ்வ இந்து பரிஷத்தோட அந்த கண்டனத்தை பாத்தீங்கன்னாலே ரொம்ப காமெடியா இருக்கும். ஹர்ட்ஸ் பிராமின்ஸ் அண்ட் ஹிந்துஸ் சென்டிமெண்ட்ஸ். அதாவது என்னன்னா, இவங்களுக்கு எப்பெல்லாம் தேவையோ பிராமின் சென்டிமெண்ட்ஸ் எப்பெல்லாம் பாதிக்கப்படுதோ அப்பெல்லாம் ஹிந்துஸ் சேர்த்துப்பாங்க. நான் வந்து ஹிந்து தான், என்ன என்னோட சென்டிமெண்ட் ஹர்ட் ஆச்சு? எத்தனை இந்துக்கள் இங்க இருக்கிறாங்க, எத்தனை இந்துக்கள் வந்து சென்டிமெண்ட், அப்ப இந்த சென்டிமெண்ட் ஹர்ட் ஆச்சுன்றது மெஜாரிட்டிக்கு ஹர்ட் ஆச்சான்றதெல்லாம் பாக்குறது இல்ல. ஒரு பாசிஸ்ட் கவர்மெண்ட் சென்சார் ஆகி வருது படம், அப்புறம் பேன் பண்ணினா இங்க என்ன ஜனநாயகம் இருக்கு? என்ன ஒரு இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பனானா ரிபப்ளிக் மாதிரி யாரு வேணா தடி எடுத்தவன்னா தண்டல்காரன்ற நிலைமைக்கு இருக்கு. அட்லீஸ்ட் தமிழ்நாட்டுல இது நடக்கலைங்கிறதா நமக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷம். இல்ல, அதே மாதிரி காஷ்மீர் ஃபைலா இருக்கட்டும், கேரளா ஸ்டோரியா இருக்கட்டும், இந்த மாதிரி படங்களுக்கு யூபி மாதிரி மாநிலங்கள்ல விடுமுறை கொடுக்கறது, டாக்ஸ் ஃப்ரீ கொடுக்கறதெல்லாம் பாக்குறோம். அப்ப இது அன்னபூர்ணியை தடை செய்ய சொல்கிறவர்கள் இந்த மாதிரி படங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதானே அவங்களுடைய கொள்கை வந்து அதானே. இப்ப காஷ்மீர் ஃபைல்ஸ் மாதிரி படங்கள் தானே அவங்களுடைய
கொள்கையை தானே அந்த படம் சொல்லுது. விவேக் அக்னிஹோத்ரி ஒரு பச்சை சங்கின்னு சொல்லக்கூடாது, காவி சங்கி. அவரு அவங்களுக்கு ஏத்த மாதிரி படம் எடுக்கிறாரு, அதை அவங்க ஆதரிக்கிறாங்க. ஏன் பிரதமர் ட்வீட் போட்டாரு, இந்த காமெடி உலகத்துல எங்கேயாவது நடக்குமா, இந்த அநியாயம் நடக்குமா? ஒரு பச்சை ப்ரொபகண்டா படம், அதற்கு பிரதமர் கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும்னு காஷ்மீர் ஃபைல்ஸுக்கு ட்வீட் போட்டாரு. உடனே அவன் அடுத்த இன்னொரு படம் எடுத்தா அது நக்கிட்டு போயிடுச்சு. தியேட்டர்லயும் எந்த சங்கியுமே பார்க்கல. அப்ப இது ஒரு ப்ராப்பரான பாசிச வலதுசாரி அரசு ஒன்றியத்துல இருக்கு. அது நாஜிக்கலுடைய பாணியை அப்படியே ஃபாலோ பண்ணுது. நீங்க எப்படி கோயபிள்ஸை வச்சு ப்ரொபகண்டா பிலிம்ஸ் எடுத்தாங்க, எப்படி ஒரு மனிதரை சுப்ரீம் லீடரா காட்டினாங்கன்றத அதை அப்படியே ஃபாலோ பண்றாங்க, இம்மி பெசகாமல் ஃபாலோ பண்றாங்க. நான் நிறைய இடங்கள்ல பேசியிருக்கேன். மோடியினுடைய புதிய இந்தியாங்கிறது ஹிட்லர் நிர்மாணிக்க துடித்த புதிய ஜெர்மனி. ஹிட்லர் யூஸ் பண்ணது இதே வார்த்தை தான், நியூ ஜெர்மனின்னு சொல்லிதான் ஹிட்லர் ஆட்சிக்கு வர்றாரு. அதே போலதான் மோடியினுடைய புதிய இந்தியா என்பது பழைய ஹிட்லர் காலத்து ஜெர்மனி. இன்னைக்கு இன்னொன்னு எனக்கு ஒரு வேதனையான விஷயம் என்னன்னா, இந்த அன்னபூரணி தடையை எதிர்த்து வெற்றிமாறனை தவிர வேற யாரும் பேசினதாவே எனக்கு தெரியல. இன்று எனக்கு நாளை உனக்குன்றது வரும், எல்லாருக்கும் வரும். ஆனா என்ன இவங்களோட நம்பிக்கை என்ன, நம்ம எங்கப்பா பொலிட்டிக்கலா படம் எடுக்க போறோம்? இது பொலிட்டிக்கலா படம் எடுக்கக்கூடிய, பொலிட்டிக்கலாக பேசக்கூடிய அந்த தன்மையவே அடக்குற செயல். இப்ப நாளைக்கு நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறேன்னா உடனே அங்க இருக்கிற ஒருத்தர் என்ன சொல்லுவான்னா, ஐயோ இது வேணாம், நம்ம ஓடிடி கொண்டு போறப்ப பிரச்சனையாகும்னு சொல்லுவாங்க, டப்பிங் கொண்டு போறப்ப பிரச்சனையாகும், தடை வரும்னு சொல்லுவாங்க. அப்ப இது ஒட்டுமொத்தமாக ஆர்டிஸ்டிக் ரைட்ஸை, ஆர்டிஸ்டிக் அந்த கிரியேட்டிவிட்டியவே நசுக்கக்கூடிய ஒரு மோசமான செயல். ஆனா இதற்கு எதிர்ப்பு குரல் வந்திருக்கான்னு பாருங்க. சினிமால இருந்து தமிழ் சினிமாலே வரல. இவங்க உட்கார்ந்துக்கிட்டு, நான் இன்னைக்கு பாக்குறேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, நம்ம மிகவும் மதித்த இயக்குநர்கள், பெரிய பெரிய ஆட்கள்லாம் ராமர் கோவிலுக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு கொடுமை தான் தமிழ் சினிமா நடந்துட்டு இருக்கு. அப்ப தமிழ் சினிமாவே எப்படின்னா, நீங்க யூபி, மத்திய பிரதேஷ் இவங்களை பத்தி நீங்க என்ன கேட்க முடியும்? ஒண்ணுமே கேட்க முடியாது. அதனாலதானே அங்க தொடர்ந்து பாஜக ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. இல்ல, அதே மாதிரி காமெடி காட்சிகள்ல பெரியாரிய கருத்துக்களை சொன்னவர் விவேக். அதே காலகட்டத்தில் கொஞ்சம் காலகட்டங்கள் மாறிதான் சந்தானம் வந்திருக்காரு. ஏறக்குறைய ஒரே காலகட்டம் தான். அதே ஃபீல்டுல ஒரு கருத்துக்களை இப்படி சொல்லப்படுது, இன்னொரு கருத்துக்கள் சந்தானம் மாதிரி சொல்லப்படுது. ரெண்டு வேறு வேஷன் இப்படி பாக்குறீங்க? இல்ல, மக்களை பொறுத்தவரை அது என்ன கருத்துங்கிறதை தாண்டி அது பொழுதுபோக்கு அம்சம் இருக்கிறதான்றதுதான் முக்கியமான விஷயம். அது எப்பயுமே ரசிகர்கள் சினிமாக்கு எழுதுறது அப்படின்னா, நீ என்ன கருத்தை சொன்னாலும் அது ரைட் விங்கா இருக்கலாம், லெஃப்ட் விங்கா இருக்கலாம், அது மக்களுக்கு சுவாரஸ்யமான வகையில போய் சேரணும். அந்த இடத்துலதான் விவேக் ஜெயிக்கிறாரு. எம் ஆர் ராதாவுடைய பாணி தான், அவர் அப்படியே ஃபாலோ பண்ணது, எம் ஆர் ராதாவை அப்படியே ஃபாலோ பண்ணாரு, அதுல ஜெயிச்சாரு. அது ஏற்கனவே ப்ரூவன் மெத்தட் தான். எம் ஆர் ராதா காலத்துல அவ்வளவு சாமி இருந்தான். இல்ல, எம் ஆர் ராதா காலத்தை தாண்டி 30 வருஷம் 40 வருஷம் கழிச்சு அதே விஷயத்தை பேசுறாங்க. ஆமா ஆமா, அதுவும் ஜெயிக்கக்கூடிய அதே பாணி, ஜெயிக்கக்கூடிய ஃபார்முலாவா இருந்தது இல்லையா? நீங்க ஆமா, இப்போ இந்த படத்துல வரும், ஏண்டா எவனோ சீசனுக்கு வந்தவன் மயில்கள்ல துண்டை கட்டிட்டு போயிருக்காண்டா, அதுக்கு போய் குலதெய்வம் பூஜை பண்றதாகட்டும், கருடன் பூ போடாதரா புழுக்க போடுதான்னு சொன்னதாகட்டும். நீங்க இன்னொரு பக்கம் சந்தானத்துடைய காமெடிகள், இல்ல சாமி படத்துல கூட ஒரு வசனம் வச்சிருப்பாரு, ஒரு குழந்தைய ஒரு பெரிய புரட்சியை சொல்லக்கூடிய விஷயத்த ஒரு டயலாக் ரொம்ப நல்லா இருக்கும். அது ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாமே மக்களுக்கு பிடித்த வகையில சொல்லணும். மக்கள் முகம் சுழிச்சுட்டாங்கன்னா, இப்ப விவேக் பண்ண காமெடி நீங்க இன்னொன்னு கேளுங்களேன், நீங்க பட்டைய போடுவீங்களோ நாமத்தை போடுவீங்களோ, யானை இப்ப விட்டைய போட போறதுன்னு சொல்லிட்டு போவாரு, அதற்கு ஐயர்லாம் சிரிச்சிருப்பாங்க. இதுதான் ஒரு பொழுதுபோக்கு அம்சத்தின் சினிமாவினுடைய பியூட்டியா நான் பாக்குறேன். அப்ப நீ ஒரு வேளை வலதுசாரி கருத்தையே சொல்றதா உன்னுடைய கொள்கையினே வச்சுக்க. நீங்க வலதுசாரியா இருப்பது என்பது ஜனநாயக உரிமை தான், அது ஒன்றும் தப்பு கிடையாது. அப்ப அதை முகம் சுளிக்காம அது காமெடி ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி சொல்றதற்கு உனக்கு வக்கு இருந்தால், எங்கள் கலைஞர்களை போல உனக்கு திறமை இருந்தால், என்.எஸ். கிருஷ்ணன் மாதிரி, எம் ஆர் ராதா மாதிரி, விவேக் மாதிரி உனக்கு திறமை இருந்தால் நீ சொல்லு. ஆனா அருவருப்புப்படும் வகையில, யாருக்குமே சிரிப்பு வராத வகையில நீங்க ஒரு கருத்தை சொல்லும் போதுதான் ஒரு கலைஞனாக நீங்க தோக்குறீங்க. அதனால நீங்க சந்தானம் விவேக் அளவு வெற்றி பெறாத காரணம் கூட இந்த மைண்ட் பிளாக் ஆக இருக்கலாம். நீங்க எப்பயுமே நீங்க சினிமா வரலாறே எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர்கள் இந்த ஜாதி மதம் இனத்துக்குள்ள அடைபட்ட கலைஞர்களால என்னைக்குமே பெருசா ஜெயிக்க முடியாது. நீங்க சார்லி சாப்ளின்ல இருந்து இப்ப வரைக்கும் உலகத்தை, மனிதர்களை மனிதர்களாக பார்த்து எல்லாத்தையும் சமமா பாக்குற கலைஞர் தான் மிகப்பெரிய அளவுல கிரியேட்டிவிட்டியில ஜெயிச்சிருக்காங்க. அதனால நீங்க சந்தானத்தை ஒரு
கலைஞனாவே ஒரு வேணுமெனா ஒரு தேர்ட் ரேட்டட் காமெடியனா தான் பார்க்கலாமே தவிர ஒரு பெரிய கலைஞனாலாம் பார்ப்பதற்குரிய ஒரு தகுதி இல்லைன்னு நான் உறுதியா நம்புறேன். இறுதியாக ஒரு கேள்வி, தொடர்ந்து இந்த மாதிரியான அன்னபூர்ணிக்கு வரக்கூடிய பிரச்சனையா இருக்கட்டும், சந்தானம் போன்றவர்கள் பேசக்கூடிய கருத்துக்களாக இருக்கட்டும், திரைத்துறை இப்ப சமீப காலத்துல இந்த ராமர் கோயிலுக்கு வாழ்ந்து சொன்ன விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு நடுநிலையான இருக்கக்கூடிய நடுநிலைவாதிகள் ஏன் இதை பேச மறுக்கிறார்கள்? சினிமாக்காரர்களிடமிருந்து தன்னை சினிமாக்காரர்களாக மட்டுமே பார்க்கிற சினிமாக்காரர்கள் எப்பயுமே பாதுகாப்பு உணர்வு நிரம்பியவர்கள். நமக்கு எதுக்குப்பா வம்பு? ஏன்னா என்ன கூப்பிட்டு நீங்க எதுக்கு டிவியில பெரியார பேசுறீங்கன்னு கேட்ட ஒரு முற்போக்கு பாடலாசிரியர் ஒருத்தர் உண்டு. நீங்க எல்லாம் அவர் பேரை சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. அவர் என்ன கூப்பிட்டு பேசிக்கிறாரு. அப்ப முற்போக்கு பேசுகிற முற்போக்காளராக தன்னை காட்டிக்கொள்கிற ஆட்களே எப்படின்னா, நீங்க மத்தவங்களுடைய நிலைமை என்ன இருக்கும்? யாரையும் பகச்சுக்காம போயிடும். வடிவேலோட காமெடி தான் இவங்க எல்லாருமே தான். யாரையும் பகச்சுக்காம போயிடும். நாளைக்கு யாரு கூட வேணுமானாலும் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு வரும். நம்ம எதுக்கு யாரும் இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும். அப்படிதான் இருந்துட்டு போயிடணும். வர்ற வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். இத எனக்கு தெரிஞ்சு இதனாலோ இல்ல இத பேசுவதனாலோ பேசாமல் இருப்பதனாலோ ஒருவனுக்கு வாய்ப்பு வரும், வாய்ப்பு போயிரும்ன்றதுல எனக்கு பர்சனலா நம்பிக்கை இல்லை. ஏன்னா சினிமாவோ இல்ல மக்கள் ரசனையோ, ஏன்னா மக்கள் இப்போ சினிமா எப்படி வேலை செய்யணும், மக்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அவன் எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் சினிமா வந்து முச்சிரும், அவனுக்கு வாய்ப்பு வந்துடும். மக்களுக்கு பிடிக்கலன்னா அவன் எவ்வளவு செல்வாக்குடையவனா இருந்தாலும் அல்லது அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவன் வந்து காலிதான். சினிமா வந்து மக்கள் நீதிபதிகளாக இருக்கிற வரை சினிமாவை வந்து தனி மனிதர்கள் ஆட்டி படைக்க முடியாதுங்கிறது என்னுடைய ஒரு சினிமாக்காரனாகவே என்னுடைய கருத்து. அதனால இந்த அன்னபூரணி மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு அவனுக்கு நடக்குதுன்னா நாளைக்கு வந்து குணங்கோர், நாளைக்கு என்ன செய்வான், ஒரு சாமி படத்தையே காட்டாதுமா. எதுக்கு சாமி படத்தை லெஃப்ட்ல வச்ச, ரைட்ல வைக்காம, எதுக்கு சாமி படத்தை எதுக்கு இந்த சாமியை வச்ச, இவ்வளவு கேட்பான். அப்ப அதற்கான இடத்த நீ தான் கொடுக்குற, உன்னுடைய அமைதி தான் கொடுக்குது. அப்ப எல்லாரும் எதிர்த்து பேசணும். ராமர் கோயிலுக்கு உட்கார்ந்து வாழ்த்து சொல்றீங்க வெக்கமே இல்லாம, அதெல்லாம் முக்கியம் இல்ல. சினிமாவை காப்பாற்ற வேண்டியது சினிமாக்காரர்களுடைய கடமைன்னு நான் நினைக்கிறேன். வெற்றிமாறனை தவிர யாருமே குரல் கொடுக்காதது ரொம்ப பெரிய, குறிப்பாக முற்போக்கான சிந்தனைகளை ஊக்குவித்த தமிழ் சினிமாவுக்கு ஏற்பட்டு இருக்கிற மிகப்பெரிய அவமானமா நான் பாக்குறேன். இது கண்டிப்பாக களையப்பட வேண்டும். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்கள் எங்களோட பயிர் சொன்னதுக்கு மிக்க நன்றி. நன்றி.